Praise the Lord. தினம் ஒரு வசனம். ஏப்ரல் 2024. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹாகாய் 2:19. கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். பிரசங்கி 3:11. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான். 1 யோவான் 4:16. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் சகிக்கும். 1 கொரிந்தியர் 13:7. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலையிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். உபாகமம் 30:9. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களே நீர் கைவிடுவதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். சங்கீதம் 9:10. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆதியாகமம் 28:15. உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். எரேமியா 1:19. என் மகனே, கேள், என் வார்த்தையை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். நீதிமொழிகள் 4:10. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. சங்கீதம் 119:165. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ரோமர் 8:6. உங்கள் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக. உபாகமம் 5:12. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளும் படுமாகில் ஒன்றும் தள்ளப்பட தக்கதல்ல. 1 தீமோத்தேயு 4:4. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். 2 கொரிந்தியர் 4:18. கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் தங்களுடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் சுத்தத்துக்கு தக்கதாகவும் எனக்கு பலன் அளித்தார். 2 சாமுவேல் 22:25. உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எரேமியா 29:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். ஏசாயா 54:13. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும். சங்கீதம் 128:2. கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். எசேக்கியேல் 36:26. நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும். லூக்கா 3:9. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். 1 கொரிந்தியர் 13:10. நான் உனக்கு முன்னே போய் கோணலான வழியை செவ்வாயாக்குவேன். ஏசாயா 45:2. நீ போ, நான் உன் வாயோடே இருந்து உனக்கு போதித்து நீ பேச வேண்டியதே உனக்கு போதிப்பேன். யாத்திராகமம் 4:12. நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யோவான் 20:29. உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். 2 நாளாகமம் 20:20. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். 2 கொரிந்தியர் 10:17. ஒருவன் என்னை பின்பற்றினால் எனக்கு ஊழியம் செய்வான், அவனை பிதா ஆனவர் கனம் பண்ணுவார். யோவான் 12:26. மிகுந்த மனத்தாழ்மையும் நீதி சாந்தமும் நீதிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவரை தாங்குங்கள். எபேசியர் 4:4. எபேசியர் 4:2. ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். ரோமர் 12:17. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். 3 யோவான் 2. ஆமென்.